செய்தியை பார்க்கிறோம். பாஜக தரப்பில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதியில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை போட்டியிட வைப்பது குறித்து டெல்லி தலைமை பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. பாஜக தரப்பிலிருந்து ஏற்கனவே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் குறித்த உத்தேச பட்டியல் வெளியாகியிருந்த நிலையில் அதில் அண்ணாமலை எங்கு போட்டியிடுவார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. இன்று காலை பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் பி.எல். சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் கூட இதுகுறித்து பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதியில் அண்ணாமலையை போட்டியிட வைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ கோவை தொகுதியை பொறுத்த மட்டும் அங்க வானதி சீனிவாசன் களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக எதை பாஜக தேர்வு செய்ய இருக்கிறது? என்ன தகவல் இது மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு? காயத்ரி, குறிப்பாக பாஜகவினுடைய முக்கிய நபராக கருதக்கூடிய அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று கடிதம் மூலியமாக டெல்லிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். பியூஷ் கோயலை சமீபத்தில் சந்திக்கும் பொழுது இந்த தகவலை அவர் பரிமாறி இருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக கோவையில் அல்லது வேறொரு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியில அண்ணாமலையை களமிறக்கலாம் என்று பாஜகவினுடைய டெல்லி தலைமை அறிவுறுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில குறிப்பாக சென்னையினுடைய தொகுதிகள் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே இருப்பதன் காரணமாக கோவையிலும் ஒரே ஒரு தொகுதி, அதே போல பல்வேறு முக்கிய மாவட்டங்கள்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் ஒரு தொகுதி இருப்பதன் காரணமாக அது குறித்தான ஆலோசனைகள் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய கோவை பகுதியில தற்போது தெற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தெற்குல அண்ணாமலையை களம் நிறுத்துவது அப்படிங்கிறது குறிப்பாக ஏற்கனவே வானதி சீனிவாசன் அந்த இடத்துல போட்டியிட வைப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக நிலையில இது போன்ற பல ஆலோசனைகள் தற்போது பாஜகவினுடைய டெல்லி தலைமைக்கும் அதே போல தமிழக நிர்வாகிகளுக்கும் நடைபெற்று வருவதாக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அவருக்கு குறிப்பாக திருப்பூரினுடைய தெற்கு, மொடக்குறிச்சி இது போன்ற சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதிகளில் அண்ணாமலையை களம் நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அண்ணாமலையை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வைக்கலாமா என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆலோசனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.